மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 33ஆம் சங்கீதத்தினுடைய 12ஆம் வசனம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட சாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட சனமும் பாக்கியமுள்ளது. நேற்றைய நாளிலே பார்த்த அதே வசனத்தை தான் இன்றைக்கும் நாம் தியானிக்க இருக்கிறோம். நேற்றைய தினத்திலே பார்த்தோம், கர்த்தரை தெய்வமாய் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு அதே வசனத்தின் பிற்பகுதி விதமாக சொல்லுகிறது. இன்றைய மன்னாவின் தலைப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட சனம். கர்த்தர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட சனம் பாக்கியம் உள்ளது. அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, யார் அவருடைய சுதந்திரராய் இருக்கிறார்கள், சுதந்திரவாளியாய் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளாய் இருப்பவர்கள் தான். யாரை அவர் பிள்ளைகளாக தெரிந்து கொண்டார், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகார ஆவியை யாருக்கு தந்தார்? பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் சுதந்திரவாளிகளாகவும் இருக்கிறார்கள். பிள்ளைகள் தான் சுதந்திரவாளியாய் இருக்கிறார்கள். அவரால் சுதந்திரவாளியாய் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் பேறு பெற்றவர்களாய் இருப்பார்கள். பேறு பெற்றவர்களாய் இருப்பார்கள். உரிமையோடு அழைக்கின்ற அந்த அதிகாரத்தை நமக்கு தந்து நம்மை அழகு பார்க்கிறார் நம் ஆண்டவர். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் அத்தனை பேருக்குமே அதிகாரம் கொடுக்கிறார். அதிகாரம் கொடுக்கிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான அதிகாரத்தை, அந்த சுதந்திரத்தை அவர் கொடுக்கிறார், ஃப்ரீடத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருப்பார்கள், தேவனுடைய பிள்ளைகளாயிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிற வண்ணமாக தேவ ஆவியினாலே நடத்தப்படுவீர்கள் என்று சொன்னார். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாகவே இருப்பீர்கள். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமல்ல, அவரால் நடத்தப்படுகிறவர்களும் அவருக்கு பிள்ளைகளாக, அவருடைய சுதந்திரவாளிகளாக இருக்கிறபடினாலே, கேட்கிற அருமையான தேவச்சனமே, இதுவரைக்கும் ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெறவில்லை என்று சொன்னால் இதை பெறுவதற்கு வாஞ்சியுங்கள். நிச்சயம் உங்கள் வாஞ்சி நிறைவேற்றுவார். நிச்சயம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை செய்ய அறிந்திருக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா நம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவரை நோக்கி கூப்பிடும் போது, உண்மையாய் கூப்பிடும் போது, எதிர்பார்ப்போடு கூப்பிடும் போது நிச்சயம் இறங்கி வருவார், ஆவியை தருவார், நம்மை அகமகிட பண்ணுவார் என்கிறதிலே சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணும். பரலோக பிதாவே, விண்ணுக்கு மண்ணுக்கு உரியவரே, எங்களுக்கு போதுமானவரே, வாழ்க்கை பயணத்தில் மேகத்தூணாய் வருகிறவரே, எங்களை உம்முடைய அபிஷேகத்தினாலே அபிஷேகத்தை எங்களை மகிழ பண்ணுகிறவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற சுகார புத்திரத்தின் ஆவி எங்களுக்கு தந்திருக்கிறவரே, ஆண்டவரே, இந்த சுதந்திரவாளிகளுக்கு என்று நீர் என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீரோ இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தடையில்லாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ள, சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.